ஸ்தோத்திரம். நாளையும் கூட கர்த்தருடைய வார்த்தையை பேச முடியாது. தேவன் அடியாளுக்கு தந்த மேலான கிருபைக்காய் சிலாக்கியதற்காய் நன்றியோடு கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நாளையும் கூட தியானிக்க முடியா. எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். பாருங்க, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து புதிய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் பங்கு பங்காக கர்த்தரை குறித்து வகை வகையாக என்ன செய்திருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் திருவுளம் பற்றிருக்கிறார். இந்த நாள்லையும் கூட அப்படிப்பட்ட பிதாக்கள் மூலமாக தேவன் பூர்வ காலம் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதான காரியங்கள் என்ன என்பது கல்வாரி நிழல் என்ற தலைப்பில் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பூர்வ காலங்கள் சொல்லப்பட்டதான காரியங்களை குறித்து இந்த நாளை நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். தெய்வ பிள்ளைங்களை, அல்லேலூயா. முதலாவது நம்ம தியானிக்கும் போது ஆதியாகம புஸ்தகம் 3:21. ஆதியாகமம் 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இங்கே நம்ம வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைங்களே, பாருங்க, தேவன் ஆதாமுக்காகவும் ஏவாளுக்காகவும் ஒரு தோல் உடைய கர்த்தர் ஆயத்தம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் என்று நம்ம பார்க்க. தெய்வ பிள்ளைங்களே பாருங்க, இப்படிப்பட்ட தோல் உடையை உண்டாக்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள் தான். அவங்க என்ன செய்துட்டாங்க, தேவன் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் விருட்சங்களையும் புசிக்கலாம், நீங்கள் சாப்பிடலாம், அதெல்லாம் உங்களுக்கு தான், நீங்கள் அவைகளை ஆண்டு கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்க ஒரு விருட்சத்தை மாத்திரம் புசிக்கவும் கூடாது, தொடவும் கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தெய்வ பிள்ளைங்களே, கர்த்தர் அப்படி ஒரு எச்சரிப்பு கர்த்தர் வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் என்ன செய்யலை, அவங்க தம்முடைய பிள்ளைங்க ஏவாள் என்ன செய்துட்டாங்க, முதலாவது சர்ப்பம் என்ன செய்துச்சு, அவங்கள வஞ்சித்துச்சு. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்துச்சு, ஒவ்வொரு நாளும் வந்து பேசி பாருங்க, கடைசி வந்து கேட்குது, தேவன் உங்களை தோட்டத்தில் உள்ள கனியெல்லாம் புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களோ அப்படின்னு கேட்டுச்சு. அதில் ஸ்ரீ சொல்கிறா, நாங்கள் எல்லா தோட்டத்தில் உள்ள எல்லாம் சாப்பிடலாம், ஆனால் நடுவில் இருக்கிறத மாத்திரம் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னான். அதனால தான் அவர் சர்ப்பம் சொல்லுது, நீங்கள் அப்படி கிடையாது, நீங்கள் அதை புசிக்கிற நாளில் நீங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீவை அறிந்து தேவர்களை போல காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்துச்சு. பயங்கரமான ஒரு விளக்கம் கொடுத்துச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருந்த சத்தியத்தின் அதெல்லாவற்றை விட இன்னொரு புதிதான ஒரு வெளிப்படுத்தலை போல அந்த சர்ப்பம் வந்து பேசி என்ன செய்துச்சு, அவங்கள வஞ்சிக்கக்கூடிய அனுபவத்தில் அந்த சகோதரி என்ன செய்தாங்க, ஏவாள் வந்து அந்த கனியை பார்த்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான் என்று பார்க்கும். தெய்வ பிள்ளைங்களே பாருங்க, ஆதாமும் கேட்கலையா, அம்மா கர்த்தராகிய இயேசப்பா நம்ம கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, தினம் வருவாங்க, சாயந்தரம் வேளையில் நம்ம கூட பேசுவாங்க, உறவாடுவாங்க, புசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே, நீ இப்படி இது பறிச்சிட்டியே, நீனும் சாப்பிட்டுட்டா எனக்கும் தாரியே அப்படின்னு என்ன செய்யல. அவரும் ஒரு வார்த்தை கேட்கல. அவரும் தான் மனைவி கொடுத்த உடனே அவரும் யோசிக்காமல் பேசாமல் வாயில் வச்சு சாப்பிட்டாச்சு. தெய்வ பிள்ளைங்களே பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வராங்க எப்போதும் போல். அவங்கள சாயந்தர வேளையில் வந்து பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு எடுப்பாங்க. அப்படிப்பட்ட சமயத்தில் கர்த்தர் வந்து கேட்குறாங்க, ஆதாமே நீ எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி. அவர் சொல்கிறாரு, நான் தேவருடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதுனால நான் ஒளிந்து கொண்டேன். அவன் நிர்வாணியாக இவ்வளோ நாளும் கர்த்தராகிய இயேசப்பா கிட்ட 2 பேரும் பேசுவாங்க, ஆதாமேவாள் நிறைய நேரம் பேசுவாங்க, எடுப்பாங்க, சம்பாஷிப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு நாள் என்ன செய்யலை, தாங்கள் நிர்வாணி என்பதே அவங்க வந்து ஒரு நாளும் அறியலை, அவங்க தெரியலை, அவங்க சொல்லலை. ஆனால் இன்றைக்கி என்ன செய்துட்டாங்க, அந்த அவங்கள விட்டு ஒரு மகிமையினால் அவங்க மூடி இருந்தாங்க, அவங்க மூடப்பட்ட அனுபவத்தில் இருந்தாங்க. அதனால தான் அவங்க நிர்வாணி என்பது அவங்களுக்கு தெரியாத அனுபவத்தில் காணப்படும். இந்த பழத்தை புசித்த உடனே அவங்க கண்கள் திறந்து என்ன செய்தாங்க, அவங்க தாங்கள் நிர்வாணி என்பதை அறிந்தாங்க. அப்போ கர்த்தராகிய இயேசப்பா சொன்ன, நான் உனக்கு சொன்ன புசிக்க வேண்டாம் என்று சொன்னது என்ன செய்ய, இனி இந்த கனியே புசித்தாயோ என்று கர்த்தர் கேட்குறாங்க. தெய்வ பிள்ளைங்களே பாருங்க, பாதாம் சொல்கிறா, நீ தந்த ஸ்திரீயானவள், ஸ்திரீ சொல்கிறா சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, இப்படி மாறி சொல்லி கடைசி பாருங்க, அவங்க நிர்வாணியாக இருப்பதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாங்க, அவங்களுக்காக என்ன செய்தாங்க, தோல் உடைய உண்டாக்குனாங்க. அதுக்காக
பிறகு என்ன அதுக்கு அந்த தோல் உடையை உண்டாக்குறதுக்கு ஒரு மிருகம் அங்கே அடிக்கப்பட்டது தெய்வ பிள்ளைங்க. அந்த மிருகம் அடிக்கப்பட்டதுனால தான் அவங்களுக்கு தோல் உடைய கர்த்தர் ரெடி பண்ணி அவங்களுக்கு உடுத்து வித்தார் என்று பார்க்கும் தெய்வ பிள்ளைங்களே. அப்போ இங்கே தம்முடைய பிள்ளைகளுடைய நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு அங்கே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. அந்த மிருகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்ட தெய்வ பிள்ளைங்களை, ஒப்பனையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்ட தெய்வ பிள்ளைங்க. அப்போ அவங்க நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு ஏசப்பா அங்கே கல்வாரி நிழல் என்ற அனுபவத்தில் பார்க்கும்போது அவர் பூர்வ காலங்களிலே என்ன செய்திருக்கிறாங்க, சிலுவையில் அடிக்கப்பட்ட அனுபவத்தில் கர்த்தராகிய தேவன் அந்த இடத்துல காணப்படுறாங்க தெய்வ பிள்ளைங்களே. இந்த சத்தியத்தின் மூலம் நம்ம தியானிக்கும் போது முதலாவது நம்ம பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 3:17 வாசிக்கும்போது, வெளிப்படுத்தல் 3:17 வாசிக்கும்போது, நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். இங்கே நம்ம வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைங்களை. பார்த்தீங்கன்னா இந்த லவோதிக்கேய சபையை குறித்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைங்களை. கர்த்தருடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா இந்த சபை ஒரு நிர்வாணியாக இருக்குது, நிர்பாக்கியம் உள்ள, தேவனுடைய பார்வையில் ஒரு நிர்பாக்கியமான அனுபவத்தில், ஒரு பரிதபிக்கப்படத்தக்க அனுபவத்தில், தரித்திரமான அனுபவத்தில், குருடர்களான அனுபவத்தில் இப்படி காணப்படுது. ஆனால் அவங்க தேவனுடைய பார்வையில் இப்படிலாம் குறை இருக்குது. ஆனால் அவங்க பார்வையில் அவங்க எப்படி இருக்காங்க, நாங்கள் பெரிய ஐஸ்வர்யவான், நாங்கள் திரவிய சம்பந்தன், எங்களுக்கு ஒரு குறைவுமே இல்லை. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் இன்னொன்று கர்த்தர் சொல்கிறாங்க, நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, வெதுவெதுப்பா நீ இருக்கிற, நான் உன்னை என்ன செய்வேன், வாந்தி பண்ணி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாங்க தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க, இப்படிப்பட்ட நிர்வாணியாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யலை, தாங்க நிர்வாணி என்பது அவங்க அறிந்து கொள்ளவே இல்லை தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, இங்கே அப்படி இல்லை, அப்படி என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சபையில் ஆண்டவர் இல்லை தெய்வ பிள்ளைங்களை. கர்த்தர் அந்த சபையில் இல்லை, தேவன் இல்லாத ஒரு அனுபவம், ஒரு நிர்வாணியான அனுபவமாக காணப்படுது தெய்வ பிள்ளைங்களே. இப்போ தேவனோடு இந்த நாட்டில் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, இத்தனை வருஷம் விசுவாசி தெய்வ பிள்ளைங்க, ஊழியக்காரங்கன்னு சொல்கிறோம். ஆனால் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்களா, இல்லை நாம் அவரோடு கூட இருக்கிறோமா, இல்லை கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்தில் நம்முடைய ஜீவியம் காணப்படுகிறதா என்ற அனுபவத்தில் நம்ம வாஞ்சிக்க வேண்டிய, அப்படிப்பட்ட அனுபவத்தில் நம்ம இருக்கிறோமா என்பதை யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது தெய்வ பிள்ளைங்களை. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்தவங்க என்று பெயர் பெற்றிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவோடு வாழ்கிறோமா, கிறிஸ்துவின் உடையவர்களாக நம்ம இருக்கிறோமா, நம்ம எப்படிப்பட்ட அனுபவத்தில் நம்ம இருக்கோம், நமக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா, இல்லை சம்பந்தமே இல்லாத அனுபவம் உடையவர்கள் நம்ம வாழ்கிறோமா என்பதே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்குது தெய்வ பிள்ளைகள். இந்த நாட்கள் அநேக தெய்வ பிள்ளைகளுடைய அவங்களுடைய பேச்சு, நடக்க, காரியங்களை பார்த்து இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா, இவங்க இப்படி இருக்காங்களே என்று சொல்கிற அனுபவத்தில், முகம் சுளிக்கிற அனுபவத்தில் கிறிஸ்தவ மார்க்கம் அந்த நாட்களில் காணப்படுது பிள்ளைங்களே. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற ஒரு அனுபவத்தில் நம்ம ஜீவியம் காணப்படுதா, கிறிஸ்துவோடு வாழ்கிற ஒரு அனுபவத்தில் நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிறோமா, ஆண்டவர் நம்ம கூட இயேசுப்பா சொல்லுவாங்க, நீங்கள் என் கூட இருந்தால் நான் உங்கள் கூட இருப்பேன், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க தெய்வ பிள்ளைங்களே. நம்முடைய ஜீவியத்தில் நம்ம கர்த்தரோடு கூட இருக்கிற அனுபவத்தில் நம்ம காணப்படுறோமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு இல்லைன்னா நாம் நிர்வாணியாக இருக்கிறோம் என்று கர்த்தருடைய வேதத்தின்படி நாம் பொருள்படும் தெய்வ பிள்ளைங்களே. இரண்டாவதாக நம்ம தியானிக்கும் போது பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 21:7 நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம பார்த்தீங்கன்னா பேதுரு அப்போஸ்தலன் அவங்க ஏசப்பாவை பிடிச்சிட்டு போயாச்சு, அவரை சிலுவையில் அறையிறதுக்கு கொண்டு போயாச்சு. அப்படிப்பட்ட அனுபவத்தில் ஏசப்பா சிலுவையில் அரைஞ்சாச்சு. இப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கும்போது அவங்க என்ன செய்தாங்க, விட்டு வந்த தொழிலுக்கு திரும்பி போகிறாங்க தெய்வ பிள்ளைங்களே. ஏசப்பா அவங்கள அழைச்சி என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொன்ன உடனே தங்களுடைய வலைகளையும் தங்களுடைய படவுகளையும் விட்டு ஆண்டவருக்கு பின்பாக ஓடி போனாங்க. எதையுமே அவங்க யோசிக்கல, தன்னுடைய தாயோ தகப்பனோ தன்னுடைய குடும்பம், வீடு, சொத்து பத்து, ஆஸ்தி இப்படின்னு சொல்லி எதையுமே அவங்க என்ன செய்யலை, பார்க்காம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே திரும்பி கூட பார்க்காம போன சீஷர்கள். ஆனால் அந்த நாட்களில் ஏசப்பாவை பிடிச்சிட்டு போயாச்சு, சிலுவையில் அறைந்த பிற்பாடு அவங்க என்ன செய்தாங்க, இதோட இயேசு கிறிஸ்தவ மார்க்கம் ஆண்டவர் எல்லாமே முடிஞ்சு, அவருக்கு ஊழியம், உபதேசம், அற்புதங்கள், அதிசயம் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி விட்டு வந்த தொழிலுக்கு என்ன செய்துட்டாங்க, மறுபடியும் பேதுரு அவங்க கூட ஒரு சில இவங்க என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அப்படி போன அனுபவத்தில் பாருங்கள், அங்கே நம்ம வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாராம், தான் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தபடியால் தன் மேற்சட்டை கட்டி கொண்டு கடலிலே
குதித்தான். அழைப்பை மறந்து அவர் போனபடினால அவர் நிர்வாணமான அனுபவத்தில் காணப்படுறாங்க. தெய்வ பிள்ளைகளை பாருங்கள், நம்மளை ஏசப்பா நம்மளை ஒவ்வொருத்தரையும் அழைச்சிருக்கிறாங்க. நம்மளை விசுவாசியை அழைச்சிருக்கிறாங்க, ஊழியக்காரங்களை அழைச்சிருக்காங்க, எருசலேமை அழைச்சிருக்கிறாங்க, சியோனை அழைச்சிருக்கிறாங்க. நம்மளை கர்த்தர் எந்த அழைப்பில் அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து அந்த அழைப்புக்குரியவர்களாக நம்ம வாழ வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கும். நம்ம அழைப்பை மறந்து ஓடும்போது, அழைப்பை மறந்து நம்ம ஜீவிக்கும் போது நாம் யார் தான்? நிர்வாணி தான். தெய்வ பிள்ளைகள், தேவனுடைய பார்வையில் நம்ம நிர்வாணியாக தான் காணப்படும். தெய்வ பிள்ளைகள், நம்ம எந்த அழைப்புக்கு அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பில் நாம் உறுதியாக இருக்கணும். அந்த அழைப்பை நம்ம தெரிந்து கொள்ளணும். வேதத்தில் வாசிக்கும் 2 பேதுரு 1:10 வாசித்து பார்த்தீங்கன்னா, அழைப்பினையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருக்கணும். இவைகளை செய்தால் ஒரு காலமும் நாம் இடரவே மாட்டோம். ஒரு காலம் நாம் இடர மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக கொண்ட அனுபவத்தில் ஜீவிக்க வேண்டியது, இடரல் இல்லாத அனுபவத்தில், நம்முடைய பின்மாற்றமே இல்லாத அனுபவத்தில் நம்ம ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். வேதத்தில் வாசிக்கிற கலப்பையின் மேலே கை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்குற எவனும் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏசப்பா சொல்லியிருக்காங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆக நம்முடைய வாழ்க்கையில அழைப்பை மறந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? போகிற அனுபவம் நமக்கு காணப்படக்கூடாது. தெய்வ பிள்ளைங்களே பாருங்க, வேதத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்ட தெய்வ பிள்ளைங்களே, ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா, அந்த பெத்தேல ஆண்டவர் அவரை கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஊழியத்தை அந்த தீர்க்கதரிசி மூலம், ஒரு வயசான தீர்க்கதரிசி தான், அவரை மூலம் கர்த்தர் என்ன செய்கிறாங்க? பெரிய ஒரு காரியங்களை கர்த்தர் செய்கிறாங்க. அப்படி அந்த அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்ச உடனே அந்த ஊர்லேயே இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அது அவருக்கு வந்து கொஞ்சம் இதாயிற்று. நாம் அந்த இடத்துல தீர்க்கதரிசியாக இருக்கோம், இன்னொரு தீர்க்கதரிசியை கொண்டு வந்து இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் நினைச்சிருக்கிறாங்க, செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில் ஒரு அனுபவம் அவருக்கு உண்டாச்சு. தெய்வ பிள்ளைங்களே, அப்படிப்பட்ட அனுபவத்தில் காணப்படும் போது பார்த்தீங்கன்னா, அந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? திரும்பி அவர் வீட்டுக்கு திரும்பி போகிறாங்க. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இந்த சம்பவங்கள் என்ன செய்யும்? அங்கே சொல்லப்பட்டிருந்த தெய்வ பிள்ளைங்களே, அங்கே ஒரு யெரொபெயாம் பார்த்தீங்க, அந்த ராஜா தூபம் காட்டுறதுக்கு பலிபீட தண்டையில் நிற்பான். அப்படிப்பட்ட அனுபவத்தில் நம்ம நிற்கும் போது பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி பார்த்தீங்கன்னா, ஒரு கர்த்தருடைய வார்த்தை அதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசனமாக சொல்லியிருப்பாங்க. அதே போல் இந்த என்ன செய்வான்? அந்த யெரொபெயாம் தூபம் காட்ட வந்தவன் கையை நீட்டி பேசுகிற அனுபவமாக காணப்படுவான். தெய்வ பிள்ளைங்களே, அப்படிப்பட்ட அனுபவத்தில் காணப்படும் போது பார்த்தீங்கன்னா, அவனுடைய கை என்ன செய்யும்? நீட்டின கை என்ன செய்யும்? அவனுக்கு கை வந்து முடக்கக்கூடாத அனுபவத்தில் பெயரும் தெய்வ பிள்ளைங்க. இப்படிப்பட்ட அனுபவமாக காணப்படும். அப்போ வந்து இந்த தேவனுடைய மனுஷன், அந்த யார் தீர்க்க தரிசனம் சொன்னார், அவர் சொன்னதுனால தான் இப்படிப்பட்ட சம்பவம் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை பிடிங்க அப்படின்னு சொல்லி கையை நீட்டுவான். நீட்டின கையை என்ன செய்ய முடியாது? அவனுக்கு கையை மடக்க முடியாது. மறுபடியும் இந்த அந்த தீர்க்கதரிசியை கூப்பிட்டு அந்த தீர்க்கதரிசி வந்து ஜோம் பண்ணதுக்கு பிற்பாடு தான் அவர் கை என்ன செய்ய மறுபடி சரியாகும். அப்போ அவருக்கு வந்து அந்த ராஜா வந்து சொல்கிறார், நீ என்ன செய்ய என் கூட வா, நான் உனக்கு ரொம்ப வெகுமானம் தாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இந்த தீர்க்கதரிசி சொல்வார், நீங்கள் உங்கள் ராஜ்யத்தில் உங்கள் வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உங்கள் கூட வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பமும் புசிக்காத தண்ணியும் குடிப்பதில்லை, போன வழியாக திரும்பியும் வராதன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்? அந்த தீர்க்கதரிசி அந்த ராஜா கிட்ட சொல்லுவார். தெய்வ பிள்ளைங்களே, உடனே அந்த நியூஸ் என்ன செய்திருக்கு? பரவி இருக்கு. இதை கேட்டு தான் இன்னொரு தீர்க்கதரிசி, வயசான தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு? அவர் புறப்பட்டு வாராரு, இந்த தீர்க்கதரிசி எந்த வழியாக போனார் அப்படின்னு சொல்லி என்ன பின்னாடி வந்து என்ன செய்கிறாங்க? பின்னாடி வாரார். வந்து கொண்டிருக்க பார்த்தீங்கன்னா, அந்த தீர்க்கதரிசி வந்த வழியாக போகாமல் வேற வழியாக என்ன செய்கிறாரு? அவர் திரும்பி போகிற வழியில் இந்த தீர்க்கதரிசி எதிர்பட்டு சொல்கிறார், நீங்கள் என்ன செய்யுங்க, நான் உங்களை கர்த்தர் தான் அனுப்புனார், நீங்கள் வாங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன செய்யுங்க, அப்பம் சாப்பிட்டுட்டு போங்க, தண்ணி குடிச்சிட்டு போங்க. இல்லையே, எனக்கு ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, நீ போன வழியே திரும்பி வரக்கூடாது, அப்பம் புசிக்கக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, எனக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய வார்த்தையாக கர்த்தர் எனக்கு சொன்னாருன்னு சொல்லி ஒரு பொய் சொல்லுவார். தெய்வ பிள்ளைங்களை என்ன செய்வார்? இந்த தீர்க்கதரிசி பொய் சொல்ல பாருங்க, அவரை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் அந்த இடத்துல செஞ்சுருக்கிறாங்க. தெய்வ பிள்ளைங்களே, அப்படிப்பட்ட அனுபவத்தை செஞ்சு இந்த ஊழியத்தை நிறைவேற்றிக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வந்து ஊழியத்தை நிறைவேற்றி மறுபடியும் திரும்பி போகிற வழி இந்த தீர்க்கதரிசி இப்படி சொன்னதான காரியத்தை கேட்டு அவர் என்ன செய்யறதுக்கு ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணி பார்த்துருக்கணும். எனக்கிட்ட இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் ஊழியத்தை செய்யறதுக்கு முன்பாகவே நீ இப்படி போன வழியே திரும்பி வரக்கூடாது, அப்பம் புசிக்க
குடிக்கக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தான் கேட்கணும். இந்த தீர்க்கதரிசி இப்படி சொல்கிறாரு, நீ எனக்கிட்ட ஆண்டவர் அவர்கிட்ட சொன்ன ஆண்டவர் எனக்கிட்டையும் என்ன செய்திருக்கணும்? சொல்லியிருக்கணும். என்கிட்ட சொல்லுங்க. கொஞ்ச நேரம் ஜோமணியாவது பார்த்துருக்கணும். அவர் என்ன செய்யலை? ஒன்றுமே இல்லை. ஒருவேளை அவருக்கு பசியாக இருந்திருக்கும். அவர் என்ன செய்துட்டாரு? திரும்பி வந்து இவருக்கு வீட்டில் வந்து என்ன செய்கிறாரு? அப்பமும் சாப்பிட்டு தண்ணியும் குடிச்சிட்டு இருக்கிறார். உடனே அப்போ அந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்து அவரை சொல்ல, நீ என்ன செய்துட்டா? கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டா, நீ போகிற வழியிலே நீ செத்து போ. சிங்கம் ஒன்றுக்கு எதிர்பட்டு நீ என்ன செய்திருவா? நீ செத்து போவா. ஆண்டுடைய வார்த்தையை நீ என்ன செய்துட்டா? மீறிட்டா. பாருங்க, அந்த ஊழியக்காரதி அவர் வந்து அழைப்பு, அவர் ஆண்டவர்னு சொல்லுங்க, நீ இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு நீ போகிறா, நீ போகும்போது நீ இந்தந்த காரியத்தை நீ படி செய்யணும். தண்ணி குடிக்கக்கூடாது, அப்பம் புசிக்கக்கூடாது, போன வழியே திரும்பி வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன திரும்பி வந்திருக்கணும். ஆனால் இன்னொரு தீர்க்கதரிசி, இவரும் தீர்க்கதரிசி தான், இன்னொரு தீர்க்கதரிசி தான், அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு ஆண்டோடைய வார்த்தையை மறந்து அவர் போனனால பார்த்தீங்கன்னா அவருக்கு அவர் என்ன செய்துட்டாரு? அவருடைய ஜீவியம் ஒரு முடிவுக்கு வந்துட்டு. தெய்வ பிள்ளைங்களே பாருங்க, தன்னுடைய அழைப்பை மறந்து ஒரு சாப்பாடு பெரிய ஒரு விஷயம் இல்லை. எல்லா மனுஷங்களும் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த வயிற்றுக்காக தான் நம்ம வாழ்கிறோம், உழைக்கிறோம், பாடுபடுறோம்னு சொல்லுவோம். ஆனால் பாருங்க, அந்த ஊழியக்காரரு அவர் என்ன செய்துட்டாங்க? அந்த ராஜா சொல்கிறார், நான் உனக்கு வெகுமானம் தாரேன் அப்படின்னு சொன்ன பிற்பாடு அவர் என்ன செய்யலை? அவர் திரும்பி அவர் போகலை. ஆனால் அந்த தீர்க்கதரிசி, அவரும் ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்ன உடனே அவர் அழைப்பை மறந்து போய் என்ன செய்துட்டாங்க? நஷ்டப்பட்டு போயிட்டாங்க. தெய்வ பிள்ளைங்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு கனம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பேரு கிடைக்கும், சொத்து கிடைக்கும், ஆஸ்தி கிடைக்கும். இந்த உலகத்தில் என்ன உலகமே நமக்கு கிடைக்குங்கிற அனுபவம் இருந்தாலும் நாம் என்ன செய்யக்கூடாது? யார் எப்படிப்பட்ட அனுபவத்தில் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்காங்களோ அந்த அழைப்பில் தான் நாம் நிலைநிற்கணும். அழைப்பை மறந்து என்ன செய்யக்கூடாது? ஒரு நாள் நம்ம போகணும். அழைப்பை மறந்து நம்ம ஜீவிப்போம். ஆனால் நாம் யார் தான்? கர்த்தருடைய வேதத்தின்படி நிர்வாணியாக நம்ம காணப்பட்டோம். தெய்வ பிள்ளைங்களே, அது மாத்திரம் இல்லை, வேதத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷம் 14:52 வாசிக்கும்போது, மார்க்கு 14:52 நம்ம வாசிக்கும்போது அங்கே கூட பார்த்தீங்கன்னா ஏசப்பாவை வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. பிடிச்சிட்டு போகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபன் அவன் என்ன செய்யணும்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா ஒரு துப்பட்டின்னா நான் நினைக்கிறேன் ஒரு பெட்ஷீட்டுன்னு நினைக்கிறேன். பெட்ஷீட்டை மட்டும் போத்திக்கிட்டு எல்லாரும் போகிறாங்க. இவனை என்ன செய்துட்டு இருக்கான்? போயிட்டே இருக்கான். தெய்வ பிள்ளை. அப்போ அங்கே உள்ள போர் சேவர்கள் ஆட்களை பிடிக்கிறாங்க. ஏசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையதுக்கு பிடிச்சதோடனே இவனை பிடித்தோடனே என்ன செய்துட்டான்? இவன் வந்து அவனுங்களை பிடிச்சவன, அவனுக்கு பெட்ஷீட், அவங்கள பிடிச்சவன, அவனுக்கு மற்றவங்க பிடிக்கும்போது அந்த பெட்ஷீட் தான் அவன் கையில் மாட்டி பிடிச்சிருப்பாங்க. அந்த துணியை விட்டுட்டு என்ன செய்துட்டான்? நிர்வாணியாக ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைங்களே, அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பின்பற்றுவதற்குரிய ஆயத்தம் இல்லை. ஏசு கிறிஸ்துவை பின்பற்றணும், ஏசப்பாவை போல மாறணும், அவருக்கு சத்திய உபதேசத்தை கேட்கணும், அந்த உபதேசம் நல்லா இருக்குது, அவர்கிட்ட இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும், அதிசயங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற வாஞ்சியோடு தான் அவன் என்ன செய்தான்? வந்தான். ஆனால் அவனுக்குள்ள எந்த ஒரு ஆயத்தம் இல்லை. பாருங்க, இப்போ நம்ம ஒரு வீட்டை விட்டு வெளியே போகிறோம், ஒரு ஆஃபீஸ் போகிறோம், வேலைக்கு போகிறோம், ஒரு காரியமாக போகிறோம்னா நம்ம என்ன செய்வோம்? அதுக்குரிய எத்தனையோ ஆயத்த வஸ்திரங்களை போட்டுட்டு தான் வெளியே போவோம். நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போது பாருங்கள் ஒரு வஸ்திரம், வெளியே போகும்போது அதுக்கு ஒரு வஸ்திரம், இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு போவோம், அதுக்கு தக்கன நல்ல வஸ்திரங்களை அணிந்து என்ன செய்வோம்? ஒவ்வொருத்தரும் வெளியே போவோம். ஆனால் இவனுக்கு எந்த ஒரு வஸ்திரம் இல்லை, ஒரே ஒரு வஸ்திரத்தோட அவன் வந்திருக்கான். தெய்வ பிள்ளைங்களை, எந்த ஒரு ஆயத்தமுமே இல்லாத அனுபவத்தில் வந்ததுனால நிர்வாணியாக போகக்கூடிய அனுபவத்தை நம்முடைய ஜீவிதத்தில் கூட நாம் கூட பாருங்கள், ஏசப்பா பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்திருக்கோம், ஆண்டோட சத்தத்தை கேட்க வந்திருக்கோம். ஆனால் நமக்குள்ள வேதத்தில் கூட ரட்சிப்பின் வஸ்திரம் அப்படின்னு இருக்குது, நீதியின் சால்வை என்று வஸ்திரம் இருக்குது, சித்திர தையலாடை என்ற வஸ்திரம் இருக்குது, வெண் வஸ்திரம் அப்படின்னு சொல்லி வஸ்திரம். நம்ம எப்படிப்பட்ட வஸ்திரங்களுடையவர்கள் நம்ம காணப்படுறோமா? இல்லை நிர்வாணியான அனுபவத்தில், ஒரு ஆயத்தமுமே இல்லாத அனுபவத்தில் நம்ம காணப்படுறோமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. தெய்வ பிள்ளைங்க, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஜீவிதத்தை கூட ஒரு பின்பற்றுவதற்குரிய எந்த ஒரு ஆயத்தமும் இல்லாமல் ஆசீர்வாதம் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்றுக்காக என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நித்திய ராஜ்யம் வேணும், நான் அவரோடு கூட வாழணும், அவரோடு கூட இருக்கணும், அப்படிங்க அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு நான் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியணும். அப்படிப்பட்டதான அனுபவம் நமக்கு தேவையாய் காணப்படுது. தேவ பிள்ளைங்க, அல்லேலூயா. நான்காவது நம்ம தியானிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிர்வாணின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் போது லூக்கா 10:30 நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னா எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற வழியில் ஒரு மனுஷன் என்ன செய்துட்டான்? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு, எருசலேம்னா சத்திய நகரம். தெய்வ பிள்ளைங்க, எருசலேம் சத்திய நகரம், இசைவினைப்பாய் கட்டப்பட்ட நகரம். அந்த அனுபவத்திலிருந்து என்ன செய்தான்? எரிகோவுக்கு போகிறான். எரிகோ என்பது ஒரு பின்மாற்றமான அனுபவம். தெய்வ பிள்ளைங்களே, அப்போ சத்திய நகரத்தை விட்டு பின்மாற்றமான அனுபவத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கள்ளர் கையில்
தள்ளப்பட்டு அவனை அடித்து அவனை ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சி அவனை என்ன செய்துட்டான், குற்றுயிராக என்ன செய்துட்டாங்க, போட்டு விட்டுட்டு போயிட்டாங்க தேவ. அப்போ நாம கூட தேவனுடைய சத்தியம், உபதேசம், தேவனுடைய காரியங்கள் இவைகளை விட்டு உலக பிரகாரமான காரியத்துக்கு பின்மாற்றமான அனுபவத்துக்கு போகும்போது நாம கூட யாராக மாறினோம், நிர்வாணியாக மாறுறோம் தேவ பிள்ளைங்களே. அது மாத்திரம் நம்மளை விதத்தில் பார்த்து தியானிக்கும் போது பாருங்கள், ஆதாம் ஏவாள் அவங்க பாருங்கள், ஏசப்பா சூப்பராக அழகாக நல்ல அருமையான ஒரு ஏதேன் தோட்டம், ரொம்ப அழகான சுற்றி சுற்றி பார்க்கும்போது ஒவ்வொரு கலராக ஒவ்வொரு அழகழகான இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா ஊட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மலர்கள் இந்த பூக்கள்லாம் பார்க்கவே என்ன செய்யும், ரொம்ப அழகான கலராக அதெல்லாம் ரொம்ப வடிவமைக்கப்பட்டு சூப்பராக அதை பார்க்கவே ரொம்ப அழகாக தான் சிலர் என்ன செய்வாங்க, 1-2 நாள் அங்கே ரூம் எடுத்து தங்கி அதை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க தெய்வ பிள்ளைங்களே. அதுபோல் ஏதேன் தோட்டம் ரொம்ப அழகான ஒரு அருமையான இது. ஆனால் எல்லாம் அவங்களுக்கு அழகாக இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு ஒரு சோதனை பாருங்கள், அவங்க என்ன செய்துட்டாங்க, கர்த்தருடைய வார்த்தையை மீறினதுனால அவங்க என்ன செய்துட்டாங்க, நிர்வாணியாக மாறிட்டாங்க தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் இல்லை, விதத்தில் வாஸ்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் அங்கே 16-13 வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூதருடைய குமாரரில் ஒரு 7 பேர் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க, அந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலர் என்ன செய்வாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து கர்த்தருடைய வார்த்தையாக அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் என்ன செய்கிறாங்க. அவருடைய கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த பார்த்தீங்கன்னா பவுலின் கைகளினாலே தேவன் அநேக விசேஷித்த அற்புதங்களை செஞ்சாங்க. அவருடைய வஸ்திரங்கள் உருமால்களுடைய கச்சைகளை வியாதியஸ்தர்கள் மேலே போட்டால் வியாதியஸ்தர்கள் வியாதி நீங்கி சொஸ்தமாகறாங்க. பொல்லாத ஆவி என்ன செய்து புறப்பட்டு போய் இப்படிப்பட்ட பல அற்புதங்கள் அதிசயங்களை கண்ணால் கண்டாங்க, காதால் கேட்டாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா சும்மா போனவங்க என்ன செய்துட்டாங்க, அவங்களும் இந்த பிசாசு பிடிச்ச ஒரு சிலரை பொல்லாத ஆவி பிடித்திருந்தவங்க மேலே என்ன செய்தாங்க, பவுல் பிரசங்கம் பண்ணுகிற அந்த இயேசு கிறிஸ்துக்கு மேலே நாங்கள் சொல்கிறோம், நீ என்ன செய்து புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க தெய்வ பிள்ளைங்களை. பாருங்கள், அந்த தேசாந்தரிகளாக சுற்றி திரிகிறவங்க என்ன செய்தாங்க, 7 பேர் பவுல் பிரசங்கிக்கிற அந்த இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆணையிடுறோம், நீ புறப்பட்டு போ. உடனே அந்த பிசாசு என்ன செய்துச்சு, பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி என்ன செய்ய, இயேசுவையும் அறிவேன் பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். பாருங்க, சம்பந்தமே இல்லாத ஆட்கள் என்ன செய்கிறாங்க, இயேசுவின் நாமத்தில் பவுல் துரத்துற இயேசுவின் நாமத்தில் ஒன்று துரத்துறேன்னு சொல்லி பாருங்க, தேவையே இல்லாத அனுபவத்தில் என்ன செய்துட்டாங்க, அவங்க போய் இது தகுதிக்கு மிஞ்சி, தங்களுடைய தகுதிக்கு மிஞ்சி அவங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சம்மந்தம் கிடையாது. அற்புதங்கள் அதிசயங்களை பார்த்தாங்க, எடுத்தாங்க. உடனே இவங்களுக்கும் அதே போல் செய்யணும், அப்படிப்பட்ட கிருபையோ அபிஷேகமோ வரமே இல்லை. ஆனால் அவங்க என்ன செய்தாங்க, தங்களுக்கு மிஞ்சின காரியத்தில் ஈடுபட்டாங்க, நிர்வாணியாக மாற்றப்பட்டாங்க தெய்வ பிள்ளைங்க. அது மாத்திரமல்ல, பாருங்கள், இப்போ ஆதியாகமம் 9:22 வாசிக்கும் நோவாவை குறித்து பார்த்தீங்கன்னா, போதை அந்த திராட்சை ரசத்தை குடித்து அந்த போதையுடைய மயக்கத்தினால அவர் நிர்வாணியாக காணப்படுற அனுபவத்தை பார்க்க. ஒரு போதை, ஒரு மனுஷன் போதை, இச்சை இவைகள்னால என்ன செய்யறான், நிர்வாணமாக்கப்படுறான் தெய்வ பிள்ளைங்களே. அப்போ நம்முடைய ஜீவிதத்தில் இந்த வேத வசந்தி மூலமாக பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளுக்காக அடிக்கப்பட்டதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி நிழலுக்கு ஒப்பாய் காணப்படுறாங்க. எப்படின்னு சொல்லி பாத்தீங்க, ஒரு மனிதனுடைய நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாங்க, கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுக்கக்கூடியவராக காணப்பட்டாங்க. அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கும்போது, ஆதியாகமம் 22:13 வாசிக்கும்போது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அங்கே நம்ம பாருங்க தெய்வ பிள்ளைங்களே, ஆபிரகாமுடைய ஜீவியத்தில் ஏசப்பா சொல்கிறாங்க, அவருடைய ஜீவியத்தில் கர்த்தர் அவரை என்ன செய்தாங்க, முதலாவது அழைக்கும் போதே நீ உன் எண்ணத்தையும் உன்னுடைய தேசத்தை எல்லாவற்றையும் விட்டு வா, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு வான்னு சொல்லி கர்த்தர் தரிசனமானாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து புறப்பட்டு என்ன செய்தாங்க, எந்த ஒரு அறியாத ஊர், தேசம், பாஷை எதுவுமே தெரியாமல் என்ன செய்தாங்க, புறப்பட்டு வந்தாங்க. ஆனால் அவருக்கு வாக்குத்தத்தத்தின் சந்ததியாக குழந்தையே இல்லை. ஆனால் கர்த்தர் தருவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சு. ஆனால் அவருக்கு குழந்தை இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட அனுபவத்தில் தான் கர்த்தர் அவருடைய 100வது வயசில் தான் அவருக்கு ஈசாக்கு பிறந்தான். அப்படிப்பட்ட அனுபவத்தில் பாருங்கள், இவ்வளோ ஒரு வயதான நாட்களில் காலத்தில் கிடைச்ச ஒரே ஒரு பிள்ளை தான், ஒரே ஒரு பையன்.
அந்த நேச குமாரன் ஏக சுதன். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் எவ்வளவோ பாசமாக என்ன செய்திருப்பாங்க, வளர்த்துருப்பாங்க. அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கும்போது இயேசுபா என்ன செய்றாங்க, சோதிக்கிறதுக்காக உன்னுடைய பிள்ளைய நீ எனக்காக என்ன செய்யணும், மோரியா மலையில் பலியிடு அப்படின்னு சொன்னாங்க தெய்வ பிள்ளைங்களே. மோரியா மலையில் பலியிடு. பாருங்க, ஆபிரகாம் என்ன செய்யலை, எதையுமே யோசிக்கலை. அவர் என்ன செய்த, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குற அனுபவத்தில் எல்லாமே ரெடி ஆயிட்டாங்க. எல்லாமே ரெடியாகி அவங்க வேலைக்காரங்க ஈசாக்கு கட்டை விறகு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த மோரியா மலைக்கு பிரயாணம் பண்ணி 3 நாள் பிரயாணம் பண்ணி என்ன செய்கிறாங்க, வாராங்க. வரும்போது பாருங்கள், கீழே அந்த மலையை பார்த்துட்டு என்ன செய்கிறாரு, அவர் சொல்கிறாரு வேலைக்காரங்கிட்ட, நீங்கள் இங்கே கீழே இருங்க, நானும் பிள்ளையுமா என்ன செய்யணும், மேலே போய் பலியிட்டுட்டு திரும்பி வருவோம். அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா நீங்கள், அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரர் நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டாரும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவேன்னு திரும்பி வருவோன்னு சொல்கிறாங்க தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் இல்லை, பாருங்கள், ஈசாக்கு கேட்குறான் தகப்பனாகி ஆபிரகாம்கிட்ட பார்த்து, என் தகப்பனே பாருங்கள், நெருப்பும் இருக்குது கட்டையும் இருக்குது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு கேட்க. அந்த அவர் சொல்கிறாரு, கர்த்தர் தமக்கு என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ கூட பாருங்கள், நீ தான் தகன பலி, நீ தான் ஆடு, நீ தான் ஒன்று தான் பலியாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினைச்சையில சொல்லலை, அழலை, தேம்பலை, எதுவுமே இது பண்ணல. பாருங்கள், அந்த 2 நேரமுமே விசுவாசமான வார்த்தையை சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக அந்த மலையில் தகன பலிபீடத்தை ரெடி பண்ணிட்டு தன்னுடைய பையனை என்ன செய்கிறாரு, கட்டெல்லாம் அடுக்கிட்டு பையனே கிடத்துறாரு. அந்த நேரத்தில் ஈசாக்கு என்ன செய்யலை, தப்பி ஓடி போகலை. ஆபிரகாம் வயசானவர், ஆனால் ஈசாக்கு சின்ன பையன், ஓடி என்ன செய்யலை, போகலை. ஆனால் அந்த இடத்துலையும் பலிபொருளாக சாஷ்டாங்கமாக அவர் ஈசாக்கு என்ன படுத்திருக்கிறாரு. கத்திய வாங்கியாச்சு. வாங்கினோடனே ஏசப்பா என்ன சொல்றாங்க, அவரே பதறிட்டார், தேவனே பதறிட்டார். இவ்வளவு தூரத்துக்கு எனக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானே. நம்ம பாருங்க, எவ்வளோ சத்தியங்கள் உபதேசங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யலை, சில நேரங்களில் ஆணுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அனுபவத்தில், முறுமுறுக்கிற அனுபவத்தில், எதிர்க்கிற அனுபவத்தில் நம்முடைய ஜீவிதத்தில் என்ன செய்கிறோம், காணப்படுறோம். ஆனால் பாருங்க, ஆபிரகாம் தேவனே பதறுகிற விதத்தில் கீழ்ப்படுகிற அனுபவத்தில் காணப்படும். கர்த்தர் என்ன செய்கிறாங்க, கூப்பிடுறாங்க, ஆபிரகாமே நீ என்ன செய்திட, பிள்ளையாண்டான ஒன்றுமே செய்திடாதன்னு சொல்கிறாங்க தெய்வ பிள்ளைங்களே. அப்படிப்பட்ட அனுபவத்தில் தான் பார்க்குறாரு. அந்த ஈசாக்கு பலியிடலை. அப்படி நம்ம பார்க்கும்போது புதரில் ஒரு சிக்கி ஒரு ஆடு கிடக்குது. அந்த ஆடை அந்த இடத்துல ஈசாக்குக்கு பதிலாக ஆடை பலியிடுற அனுபவத்தை பார்க்கும் தெய்வ பிள்ளைங்களா. அப்போ ஈசாக்குக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு ஆடு அடிக்கப்பட்டது தெய்வ பிள்ளைங்க. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக காணப்படுது தெய்வ பிள்ளைங்களை. பாருங்கள், முதற் பேரான குமாரன் மீட்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்து பலியாக மாற்றப்பட்ட தெய்வ பிள்ளைங்க. ஈசாக்கு பார்த்தீங்கன்னா, ஈசாக்குன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்குன்னா நாம் ஒவ்வொருத்தரும் முதற்பேனானவர்கள். நாம் ஒவ்வொருவரும் முதற்பேரான தேவனுடைய பிள்ளைங்க பாதுகாக்கப்படணும், அழிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற அனுபவத்தில் இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்காகவும் பலியாக மாற்றப்பட்ட தெய்வ பிள்ளைங்களை. பாருங்கள், ஆபிரகாம் அவனுக்கு சில மனைவிகள் வேற காணப்பட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்க எவ்வளோ தவறுகளை செஞ்சாங்க. ஆனால் ஈசாக்குடைய ஜீவிதத்தில் எந்த தவறுகளோ குற்றங்களோ சரி, அவங்க எல்லாரும் விசேஷமானவனா, ஒரு மேன்மையானவனா, ஒரு வாக்குத்தத்தத்தின் சந்ததியாக காணப்பட்டாங்க தெய்வ பிள்ளைங்க. அதுபோல தான் நாமும் கூட நம்ம ஒவ்வொருவரும் மேன்மையானவர்களாக, விசேஷமான தேவனுடைய பிள்ளைங்களாக என்ன செய்கிறோம், காணப்படும் தெய்வ பிள்ளை. அதனால தான் இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருக்காகவும் பலியாக மாற்றப்பட்டாங்க. இயேசப்பாவுடைய பலியின் மூலமாக அவர் நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்தனால நாம யாரா இருக்கோம், விசேஷமானவர்களாக நாம காணப்படுகிறோம் தெய்வ பிள்ளைகள். அல்லேலூயா. 3வது நம்ம பார்க்கும்போது யாத்திராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 21 வாசிக்கும்போது, யாத்திராகமம் 12:21 வாசிக்கும்போது, அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்துக் கொண்டு பஸ்காவை அடித்து. நமக்கு வாசிக்கிறோம் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்படும்படியா அவங்களுக்கு ஏசப்பா என்ன சொல்றாங்க, நீங்க பஸ்காவை ஆசரிக்கணும், எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாக அவங்கள பஸ்காவை ஆசரிக்க சொல்றாங்க. அப்படி ஆசரிக்கிற சமயத்தில் அங்கே ஒரு ஆடு பலியிடப்படுகிறது. அந்த ஆட்டுக்குட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக காணப்படுது தெய்வ பிள்ளைகள். அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி நிழலாக அன்றையே ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இருக்கிறவங்களை மீட்கும்படியாக அவர் நினைச்சிருக்காங்க,
நிழலாட்டமாக அடிக்கப்பட்ட அனுபவத்தை நம்ம பார்க்கணும் தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நினைச்சதாங்க ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டதுன்னா அவங்க ஜீவன் கசப்பாக்குற அனுபவம், அடிமைத்தனம், அதை விவரிக்கவே முடியாத அளவுக்கு அவங்க நினைச்சதாங்க கஷ்டப்பட்டாங்க. எகிப்துனாலே பார்த்தீங்கன்னா, எகிப்துனாலே அது பலவிதமான காரியங்களை அந்த எகிப்திலிருந்து தியானிக்கக்கூடிய அனுபவமாக காணப்படுது. எப்படி ஜீவன் கசப்பாக்குற அனுபவம் பாருங்க. அவங்களுக்கு என்ன அந்த ரொம்ப ரொம்ப போட்டு வேலை காரியம் அவங்களுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீவன் கசப்பாக்குற அனுபவம். நமக்கு ஜீவன் இருந்து இனி என்னத்துக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு என்ன செய்துட்டாங்க, அந்த எகிப்தின் நாளோட்டிகள் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்துட்டாங்க, அவங்கள போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க தெய்வ பிள்ளைங்களை. அவங்களுக்கு சில இந்த பில்டிங்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பித்தோம் ராமசேஸ் இந்த பட்டணங்களை கட்டணும்னு சொல்லிட்டு அவங்கள என்ன செய்துட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப படாத பாட ஜீவன் கசப்பாக்குற அனுபவத்தில் அவங்கள இது பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா ஏசாயாவுடைய புஸ்தகம் 53:12 கூட வாசிக்கும் போது இப்படிப்பட்ட தேவ ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் என்று நம்ம வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளைங்களை வாசிங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு போதும். நமக்கு வாசிக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். இந்த மாதிரி கஷ்டப்பட ஜீவன் கசப்பாக்கப்படுகிற அனுபவத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைங்க இந்த நாள்லையும் கூட பாருங்க, ஒவ்வொரு தேவ ஜனங்களும் கடந்து போகிற பாதையில் நான் இந்த பூமியில் இருந்து என்னத்துக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என் குடும்பம் இப்படி இருக்குது, நான் எவ்வளவு தூரம் நான் கஷ்டப்படுறேன், எவ்வளோ பிரயாசப்படுறேன், ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் என் வாழ்க்கையில் இல்லை, என் குடும்பத்தில் இல்லை, நான் இருந்து தான் அவர் என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை, என்னை ஆதரிக்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில குடும்பங்களில் ரொம்ப வேதனைப்பட்டு கண்ணீர் வெடித்து கதறுகிற அனுபவம். என்ன ஏதாவது செஞ்சிடலாமா, தற்கொலை கூட பண்ணிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா என்ன செய்ய முடியாது, ஆண்டோடைய பிள்ளைங்க தேவ ராஜ்யத்துக்கு போக முடியாது அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில், அந்த கசப்பான அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அனுபவத்தில் வாழ்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக ஏசப்பா என்ன செய்திருக்கிறாங்க, தன்னுடைய தம்மையே என்ன செய்ய பலியாக ஒப்பு கொடுத்துருக்காங்க. தம்முடைய அவங்க ஒவ்வொருவருக்காகவும் அவர் நினைச்ச மரணத்தில் அவருடைய ஆத்மா மரணத்தில் ஊற்றி அவங்களுக்காக ஜீவனை கொடுத்துருக்குறாங்க தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் இல்லை, எகிப்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாவம் என்று பொருள்படும் தெய்வ பிள்ளைங்களே. எகிப்துனா பாவம் என்று பொருள்படும். பாருங்க, இந்த நாட்களில் பலவிதமான பாவம், உலகத்தில் உள்ள எவ்வளவோ பாவம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள் சின்ன பிள்ளைகள்லேருந்து வளர்ந்து வர எல்லாமே பாருங்க இந்த உலகத்தின் தீமையான காரியங்களை நன்மையான காரியங்களை கற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோ, தீமையான காரியங்களை ஈஸியாக என்ன செய்கிறாங்க, கற்றுக்கொள்ளுங்க. பாவ வழி சின்ன வளர்ந்து வர பிள்ளைங்களே பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, வாலிப பருவ பிள்ளைங்க, ஒரு 20-25 வயசு கூட ஆயிருக்காது, ஆனால் அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான, வெளியே சொல்ல முடியாத நாற்றம் எடுக்கிற அனுபவத்தில் உள்ள பாவ வாழ்க்கை. பொம்பளை பிள்ளைங்க, பசங்க எல்லாம் இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைங்களாம் என்ன செய்ய முடியாது, சில இந்த டிவியில் இந்த பேப்பர்கள்லாம் வர சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குடி பழக்கங்கள், போதைகள், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும் தெய்வ பிள்ளைங்க. இப்படிப்பட்ட பாவ பழக்க வழக்கம், பாவத்தில் சிக்கி சீரழிகிறத ஒவ்வொருவருக்காகவும் ஏசப்பா நினைச்சிருக்கிறாங்க, அவருடைய ரத்தத்தை சிந்திருக்கிறாங்க. எதுக்கு சிந்திருக்கிறாங்கன்னா, நீ பாவ வாழ்க்கையை விட்டு என் பக்கம் திரும்பி வா, நீ பாவ வாழ்க்கை நீ வாழ வேண்டாம். ஏசு விதத்தில் அந்த பாவத்தின் அனுபவங்கள், உளையான சேற்றின் அனுபவத்தை விட்டு நீ திரும்பி வா, என் பக்கமா வா அப்படின்னு சொல்லி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாங்க, தம்முடைய ரத்தத்தை சிந்திருக்கிறாங்க. 1 யோவான் 1:7 வாசிக்கும் 1 யோவான் 1:7 வாசிக்கும் போது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் தெய்வ பிள்ளைங்களை. அப்போ பாவம், எகிப்து என்கிற இந்த பாவத்தின் பாவ அடிமைத்தனத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்காக இயேசப்பா என்ன நம்முடைய ரத்தத்தை சிந்திருக்கிறாங்க. அதனால் நம்ம ஒவ்வொரு பாவத்தின் அனுபவத்தில், ஒருவேளை இந்த எகிப்து என்கிற பாவத்தின் அனுபவத்தில் நம்ம இருக்கிறோம், ஆனால் அந்த பாவ அனுபவத்தை விட்டு நம்ம வெளியே வர வேண்டியது அவசியமாய் காணப்படுது. அது மாத்திரம் இல்லை, எகிப்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியாதி, எகிப்துக்கு ஒரு வியாதின்னு சொல்லி வருஷக்கணக்கா வியாதி, மாசக்கணக்கா வியாதி. இந்த வியாதி என்னை விட்டு போகுமா, அந்த வியாதி நீங்கினா பிழைப்பனா, அந்த வியாதி எனக்கு இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த வியாதியோட நான் மறிச்சு போவேனா, என் வாழ்க்கை முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி பலவிதமான கேள்வியோடு நம்ம இருக்கலாம் தெய்வ பிள்ளைங்களே. ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 8:17 வாசிக்கும் போது ஏசப்பா நம்முடைய வியாதிகள், நோய்களுக்காக சிலுவையை சுமந்தார் என்று வேதத்தில் வாசிக்கும் தெய்வ பிள்ளைங்களே. நம்ம வியாதி நான் எனக்கு
நமக்கு நோய் நம்ம நினைக்கலாம். ஆனால் ஏசப்பா நம்ம எல்லாருக்கும் வியாதிகளை நோய்களையும் அவர் சிலுவையில் சுமந்து நம்ம வியாதி இல்லாதவர்களாய், வியாதிப்பட்டிருக்கிற நகரவாசிகள் சொல்வது போல நம்ம வியாதி இல்லாத அனுபவங்களை நாம் ஜீவிக்க முடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய ஜீவனையை கொடுத்துருக்காங்க தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் இல்லை, எகிப்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம். எகிப்துனாலே ரொம்ப அடிமைத்தனம் தெய்வ பிள்ளைங்களே. எவ்வளவு தூரத்துக்கு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு என்ன செய்தாங்க, அந்த எகிப்தினுடைய ஆளோட்டிகள் இஸ்ரவேல் ஜனத்தை அடிமைத்தனம் பண்ணி வச்சுருந்தாங்க தெய்வ பிள்ளைங்களே. பாருங்கள், அந்த தேவனுடைய வார்த்தையாக மோசையும் ஆரோனும் வந்து என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்கும்படியாக நீ அவங்கள விடுன்னு சொன்ன பிற்பாடு அந்த எகிப்தின் ராஜா என்ன செய்தான், இவங்க சும்மா இருக்காங்க, அதனால தான் இவங்க ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன், பலியிட போகிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எவ்வளவு தூரம், ஏற்கனவே அவங்களுக்கு கஷ்டம் கூடுதல் தான், இன்னமும் அதிகமாக கஷ்டத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லி பாருங்க. அவ்வளவு தூரம் ரொம்ப அவங்கள வந்து ரொம்ப நெருக்க, ரொம்ப அடிமைத்தனம் பண்ணி என்ன செய்தாங்க, அவங்கள வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு அப்படி ரொம்ப அவங்க விதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த அடிமைத்தனத்தை சொல்லவே முடியாத அனுபவத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டாங்க தெய்வ பிள்ளைங்களை. விதத்தில் வாசித்து பார்க்கும்போது பிலிப்பியருடைய புஸ்தகம் 2:7 பிலிப்பியர் 2:7 வாசிக்கும் போது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். இயேசு கிறிஸ்து பாருங்க, பிதாவுடைய செல்ல பிள்ளை, ஆனால் அவர் பாருங்க, அவர் தம்முடைய ஜனங்களை மீட்கும்படியா, அடிமைத்தனத்தில் வாழ்கிற ஜனங்களை மீட்கும்படியா தம்மை தாமே அடிமையாக வெறுமையாகி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பாருங்க, ஏசப்பா ஏன் அடிமையின் ரூபம் எடுத்தாங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் அடிமைத்தனத்தில் வாழ்கிற ஜனங்கள் மீட்கப்படும்படியாக அவர் அடிமையின் ரூபம் எடுத்தவராக என்ன செய்தாங்க, காணப்பட்டாங்க. சிலுவையின் மரண பரியந்தமும் என்ன செய்தாங்க, அப்படிப்பட்ட அனுபவத்தில் காணப்படக்கூடியவர்களாக காணப்பட்டாங்க தெய்வ பிள்ளைங்களே. என் வாழ்க்கையை எப்படி அடிமைத்தனத்திலே வாழ்கிறேன்னு, என் கர்த்தரை ஆராதிக்க முடியாமல், கர்த்தரை தேட முடியாத அனுபவத்தில் என் வாழ்க்கை, என் ஜீவியம், என் குடும்பம் இதுலேருந்து எப்படி விடுதலையாக்கப்பட முடியும், இதில் முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவங்களுக்காகவும் சிலுவையில் தம்முடைய ஜீவனை அவங்களுக்காக விட்டுருக்காங்க தெய்வ பிள்ளைகளே. ஆகையினால் நிச்சயமாக என்னது உண்டு, விடுதலை உண்டு. எகிப்தின் அடிமைத்தனத்தை நிச்சயமாக கர்த்தராகிய தேவன் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய வல்லவராய் காணப்படுறாங்க. அது மாத்திரம் இந்த எகிப்தின் அனுபவத்தை வச்சு பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்படுகிற நெருக்கப்படுகிற அனுபவம் தெய்வ பிள்ளைங்களே. அவங்களுக்கு எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவுத்துக்கு அவங்கள ஒடுக்கிக்கிட்டே இருந்தாங்க. இவங்க என்ன செய்யக்கூடாது, இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகக்கூடாது, ஏற்கனவே வேலை கூடுதல், அவங்கள ஜீவன் கசப்பாக்கப்படுகிற அனுபவத்தில் காணப்பட்டாங்க. அவங்க வந்து என்ன செய்வது, இஸ்ரவேல் ஜனம் அந்த தேசத்தில் பெருகவே கூடாது. அவங்க என்ன செய்யணும், ஆண் பிள்ளைகளெல்லாம் கொன்று போடணும், ஆண் பிள்ளைகளெல்லாம் பிறக்கிற எல்லா பிள்ளைங்களும் கொன்று போடணும்னு சொல்லி மருத்துவர்ச்சிகிட்ட என்ன செய்திருந்தாங்களாம், நர்ஸுமார்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க. நீங்கள் அவங்கள பிரசவம் பார்க்கும்போது ஆம்பளை பிள்ளைனா உடனே கொன்று போடுங்க, பொம்பளை பிள்ளைய விடுங்க, ஆம்பளை பிள்ளைய விடவே கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் எவ்வளவு தூரம் இஸ்ரவேல் ஜனத்தை ஒடுக்குனாங்களோ நெருக்குனாங்களோ அவ்வளவுத்துக்கு அதிகமாக கர்த்தர் நினைச்சுதாங்க அவங்கள ஆசீர்வதிச்சாங்க தெய்வ பிள்ளை. இந்த நாட்களில் கூட எகிப்தின் அடிமைத்தனத்தை போல என் வாழ்க்கையில் ஒடுக்கப்படுகிற நெருக்கப்படுகிற அனுபவத்தில், என் ஜீவியத்தில், எங்கள் வீட்டில், பணி செய்கிற இடத்துல, ஸ்கூல், இப்படி பலவிதமான அனுபவத்தில் என் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா, வேதம் சொல்லுது, ஏசாயா 53:7 பார்க்கும்போது, ஏசாயா அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயக்கத்திருக்கிற போதும் நமக்கு வாசிக்க பாருங்க. இயேசு கிறிஸ்து நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள், எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள் மீட்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்து அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தாங்க தெய்வ பிள்ளைங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் கடந்து போகிற பாதையில் என் ஜீவியம், என் குடும்பம், என் வாழ்க்கை இப்படி இருக்குது, எனக்கு மீட்பு கிடையாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அடிக்கப்பட்டிருக்காங்க, உங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்துருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த இரத்தத்தின் மூலம் விடுதலை நிச்சயமாக உண்டு தெய்வ பிள்ளைங்க. அல்லேலூயா. எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க முடியாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே என்ன செய்திருக்காங்க, அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. 4வதாக நம்ம தியானிக்கும் போது யாத்திராவுடைய புஸ்தகம் 29:11 வாசிக்கும். யாத்திராம் 29:11 வாசிக்கும் போது, பின்பு நீ அந்த காளையை ஆசரிப்பு கூடாரத்து வாசலண்டையிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் அடித்து
இங்கே நம்ம வாசிக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல்ல என்ன செய்தாங்களாம், காளைகளை பலியிட்டாங்க தெய்வ பிள்ளைங்க. அங்கே இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பாவத்துக்காக, அவங்களுடைய குற்றங்களுக்காக, குறைகளுக்காக என்ன செய்தாங்க, அங்கே ஒரு அவங்கவுங்களுக்கு எது முடியுமோ, காளையோ ஆடோ புறாவோ என்ன செய்வாங்க, தங்களுடைய பாவம் நிவர்த்திக்காக, தங்களுடைய பாவம் பரிகரிக்கப்படும்படியாக அங்கே ஒரு மிருகம் அடிக்கப்படாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக காணப்படுது தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க, இந்த நாட்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷன் பாவம் செய்யும் போது ஆலயத்துக்கு வந்து என்ன செய்யணும், ஆசாரியர்கிட்ட ஒவ்வொரு என்ன செய்யணும், காளையோ அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை என்ன செய்வாங்க, அவங்க தலையில கையை வச்சு ஜோம் பண்ணி எடுத்து என்ன செய்வாங்க, அந்த காளையை பலியிடுவாங்க. அந்த மனுஷனுடைய பாவத்தை அந்த காளை, அந்த ஆடு, அந்த புறாவுக்கு மேலே செலுத்தி அதை என்ன செய்வாங்க, பலியிட்டு அவனுடைய பாவம் நிவர்த்தி ஆகும். ஆனால் அந்த அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு பாருங்க, அப்படிப்பட்ட அனுபவம் அந்த நாட்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாங்க, பலியாக அடிக்கப்படுறதுக்கு அடையாளமாக தான் நம்ம தியானிக்கிற தெய்வ பிள்ளைங்களே. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்துக்கும் தண்டனை மரணம் தெய்வ பிள்ளைங்களே. ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்துக்கும் தண்டனை மரணம். ஆனால் ஏசப்பாவுடைய மரணம் பலியாகி அவருடைய மரணத்தின் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், இன்னைக்கு உயிரோட இருக்கோம் தெய்வ பிள்ளைங்களே. ஏசப்பா நமக்காக பாவத்துக்கு பலியாக, அவர் பாவத்துக்கு பிரகாரம் பாவத்துக்குரிய பலியான ஒரு பொருளாக ஒப்பு கொடுத்ததுனால நம்ம என்ன செய்யறோம், உயிரோட வாழ்ந்து கொண்டே இருக்கும் தெய்வ பிள்ளை. பலியின் மூலம் பாவம் என்ன செய்யுது, நிவர்த்தி செய்யப்படுகிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரியில் நமக்காக என்ன செய்தாங்க, பலி பொருளாக மாற்றப்பட்டாங்க. வேதத்தில் வாசிக்கும்போது கொலோசியர் 1:14 வாசிக்கும்போது, கொலோசியர் 1:14, எபேசியர் 1:7 வாசிக்கும்போது, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நமக்கு என்னது உண்டாயிருக்கு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு. இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு தெய்வ பிள்ளை. விதத்தில் நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 1:21 நம்ம வாசிக்கும். மத்தேயு 1:21 வாசிக்கும். முதலாவது ஏசப்பாவை பார்த்து ஏசப்பாவுடைய காரியத்தை நம்ம தியானிக்கும் போதே அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று விதத்தில் வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகள். வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். நம்ம வாசிக்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லும் போதே அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு அடுத்த இயேசு பெயரிடுவாயன்னு சொல்லி அடுத்த வார்த்தை என்ன சொல்றாங்க, அவர் தமது ஜனத்தினுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்துடைய பேருக்கு அடுத்த ரத்தமே ஜனத்தினுடைய பாவத்துக்காக பலியாக்கப்படுற ஒரு பொருள் என்று தான் பொருள் போடக்கூடிய அனுபவமாக காணப்படுது பிள்ளைங்களே. அது மாத்திரம் யோவான் 1:29 வாசிக்கும். யோவான் 1:29 வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் சொல்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஏசப்பாவை பார்த்து சொல்லலாம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ ஏசப்பா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக, பாவங்கள் நீக்கிற ஒரு பலியாக, ஒரு பொருளாக காணப்பட்டாங்க தெய்வ பிள்ளைங்களை. அது மாத்திரம் இதை வாசிக்கும் போது யோவான் சுவிசேஷம் 19:34 வாசிக்கும். யோவான் 19:34 வாசிக்கும் போது, ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. சகரியா 13:1 வாசிக்கும் போது அங்கே கூட சொல்லப்படுற பாவத்தை நீக்க ஒரு திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சகரியாவுடைய புஸ்தகத்தில் தீர்க்க தரிசனமாகவே என்ன செய்யறதுக்கு சொல்லப்படுற தெய்வ பிள்ளைங்களே. அப்போ அது மாத்திரம் இல்லை, யோவான் 19:34 வாசிக்கும் போது அங்கே என்ன ஒருக்க கூட வாசிங்க. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. போர் சேவகர் பாருங்க, விலாவில் குத்தும் போது ரத்தமும் தண்ணீரும் வந்துச்சு என்று பார்க்கும் தெய்வ பிள்ளைகள். இந்த ரத்தமும் தண்ணீரும் என்ன என்பதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்பையும் சமாதானத்தை குறிக்கக்கூடியதாக, பாவ மன்னிப்பையும் சமாதானத்தை குறிக்கக்கூடியதாய் காணப்படுது தெய்வ பிள்ளைங்க. அப்போ நம்முடைய ஒவ்வொரு தெய்வ ஜனத்துக்கும் பாவ மன்னிப்பாக மீட்பை தரும்படியாக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாங்க, சிலுவையில் தம்மையை முற்றுமாக ஒப்பு கொடுத்தாங்க. அது மாத்திரம் ரோமர் 8:3 வாசிக்கும். ரோமர் 8:3 வாசிக்கும் போது பாவத்தை போக்கும் பலியாக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தாங்க என்று பார்க்கும் தெய்வ பிள்ளை. அப்போ நம்முடைய ஜீவிதத்தில் பார்க்கும்போது இந்த நாள்லையும் கூட பாவத்துக்காக ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனத்துக்காக பலி பொருளாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாங்க, அந்த காலத்திலே அவர் வந்து பலி பொருளாக என்ன செய்தாங்க, ஒப்பு கொடுக்கப்பட்ட அனுபவம் பார்க்கும் தெய்வ பிள்ளைங்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 5வது நம்ம வாசிக்கும் போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 63 வாசிக்கும். 1 ராஜாக்கள் 8:63 வாசிக்கும் போது, சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக 22,000 மாடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய்
ராஜாவும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். இங்க நம்ம வாசிக்கிறோம், சாலோமோன் ஆலயத்தை கட்டும்போது என்ன செய்றாரு? பிரதிஷ்டை பண்றாரு. ஆலயத்தை கட்டும்போது அநேக காளைகள் இப்படி என்ன செய்றாங்க? பலி செலுத்தி ஆலயத்தை பிரதிஷ்டை பண்றதுக்கு என்ன செய்றாங்க? ஆலயத்தை பிரதிஷ்டை பண்றது அங்க வந்து அநேக மிருகங்களை என்ன செய்றாங்க? பலி செலுத்துனாங்க என்று பார்ப்போம். இந்த பலி என்பது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக நம்ம பார்க்கலாம் தெய்வ பிள்ளைகளே. அந்த ஆலயம் கர்த்தருடையதா மாற்றப்படும்படியாக அங்கே ஒரு பலி செலுத்தப்படுது. அதுபோல் நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆலயம் மாற்றப்படுறதுக்கு தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்காங்க? நமக்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்திருக்காங்க. அதை வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 6:19-20 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நமக்கு வாசிக்கிற உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள் என்று வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைங்க. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கிரயத்துக்கு நம்ம கொல்லப்பட்டிருக்கோம் தெய்வ பிள்ளைங்க. ஏசப்போட ரத்தத்தினால நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கோம். எதுக்கு நம்ம ஏசப்பா நம்மளை எடுத்து கொல்லப்பட்டிருக்காங்க? அவர் ரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறாங்க. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆலயமா மாற வேண்டும் என்பதற்காக தான் தெய்வ பிள்ளைங்க இந்த ஆலயத்துக்காக பிரதிஷ்டை பண்ணது போல நாமும் கர்த்தருடைய ஆலயம் மாறுறதுக்காக தான் ஏசப்பா பலி பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க தெய்வ பிள்ளைங்க. அப்போ நாம வேதத்தில் வாசிக்கும் போது நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆலயமா காணப்படுறோம் தெய்வ பிள்ளைங்களே. நம்ம ஒவ்வொரு தெய்வ பிள்ளைங்களும் நம்முடைய சரீரத்தை நம்ம தேவனுடைய ஆலயமாக தான் என்ன செய்யணும்? பேணக்கூடியவங்களா காணப்படணும். இடத்துல வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 3:17 வாசிக்கும். 1 கொரிந்தியர் 3:17 வாசிக்கும் போது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பாருங்க தெய்வ பிள்ளைங்கள், நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆலயமா இருக்கணும். நாம எப்படிப்பட்ட அனுபவத்தில் காணப்படும்? நம்ம கர்த்தருடைய ஆலயமாகிய நாம் நம்முடைய சரீரத்தை தேவன் தங்கி தாபரிக்கிற அனுபவம் உடையவர்களாக இருக்கிறோமா? இல்லை தேவன் நம்மளை விட்டு பார்த்த உடனே தூர போகிற அனுபவம், தேவன் நம்மக்கிட்ட இல்லாத அனுபவம் உடையவர்கள் நம்முடைய சரீரத்தை நாம் அலங்கரிக்கக்கூடியவங்களா காணப்படுறோமா? தெய்வ பிள்ளைங்கள், நம்ம சத்தியங்கள் இவ்வளோ என்ன செய்கிறோம்? நம்ம ஊழியக்காரங்க மூலம் சத்தியங்கள் நம்முடைய சபையில் கேட்டுக்கிட்டு தலையிலிருந்து கால் வரைக்கும் என்ன செய்கிறாங்க? அலங்கரிக்கக்கூடியவங்களா, வயதானவங்க முதற்கொண்டு சின்ன பிள்ளைங்க வரைக்கும் என்ன செய்கிறாங்க? தங்களை வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ அலங்கரிக்க முடியுமோ என்ன செய்கிறாங்க? தங்களை என்ன செய்ய, வயதானவங்க 60 வயசு ஆயிற்று, 70 வயசு ஆயிற்று அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? யாரும் சொல்லக்கூடாது. இப்பவும் பார்த்தா 50 வயசு 40 வயசு அப்படின்னா என்ன செய்யணும்? சொல்லணும். அப்படி அளவு நம்மளை பார்த்து நினைச்ச தாத்தான்னு என்ன செய்யக்கூடாது? கூப்பிடக்கூடாது. அங்கிள்னு என்ன செய்யணும்? கூப்பிடணும். அப்படிங்கிறது என்ன செய்வாங்க? தங்களை இளம் வயசாக காட்டுறதுக்கு எவ்வளவுத்துக்கு முடியுமோ அவ்வளோத்துக்கு என்ன செய்கிறாங்க? அவங்க பண்ணுறாங்க தெய்வ பிள்ளைங்களே. அப்படிப்பட்டதான அனுபவம் அந்த பெண்களை எடுத்துக்கிட்டால் பாருங்கள், சகோதரிமார் வயதானால என்ன செய்கிறாங்க? சிலர் தகுதிக்கு மிஞ்சி அளவுக்கு மிஞ்சி பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க? தங்களுடைய வஸ்திரத்தினால நகைகள்னால அது இது மேக்கப்னு சொல்லி பார்த்தா நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவ்வளோ தூரம் என்ன செய்கிறாங்க? தங்களுடைய சரீரத்தை அழகுபடுத்துகிறாங்க. அதுக்காக நேரமும் காலமும் பணத்தையும் பொருளையும் என்ன செய்கிறாங்க? தங்களையே அழித்து கொள்கிறாங்க. அந்த உலகத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் அது இதுன்னு செய்யாங்க, அழகுபடுத்தி கடைசியில் அவங்க செத்தே போயிடுறாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஆப்ரேஷன் மூலம் செத்து போயிட்டாங்க. அழகுக்காக, மூக்குக்காக, கன்னத்துக்காக, இப்படி சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்களுக்காக இப்படிலாம் என்ன செய்கிறாங்க. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைங்க, தேவன் தங்கி தாபரிக்கிற நம்முடைய ஆலயமாக சரீரத்தை நாம் என்ன செய்யணும்? தேவன் தங்கி தாபரிக்கிற ஒரு ஆலயமாக, அதை பரிசுத்த ஆலயம் என்ன செய்யணும்? காணப்பட வேண்டியது அவசியமாக தெய்வ பிள்ளைங்களே. நம்மளை பார்த்தா சொல்லணும், இவங்க கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு சொல்லி கையெடுத்து நம்மளை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி. இவங்க ஒரு பெந்தைகோஸ்தக்காரங்களா, இவங்க கிறிஸ்தவங்களா, இவங்களை பார்த்தாலே முகம் சுளிக்கிற அனுபவத்தை, ட்ரெஸ்ஸு, காரியம், பேச்சு, நட ஓட பார்த்தாலே இவங்களை பார்த்தா நகை மட்டும்தான் போடலை, மீதி எல்லாமே இருக்குது. உலகத்துக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒன்றுமே, நகை மட்டும் போடலை, மீதி எல்லாம் இருக்குது. எல்லாம் ஆடம்பரமான எல்லாம் இருக்குது. அவங்கள பார்த்தா பெந்தைகோஸ்துக்காரக ஆவிக்குரிய பிள்ளைன்னு என்ன செய்ய முடியாது? சொல்லவே முடியாதுங்கிற அளவில் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக தெய்வ பிள்ளைகளை. ஒவ்வொரு சொல்லுவாங்க, ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைனா ஒரு திருமண வீடு இல்லை மரண வீட்டில் அவங்க எப்படிப்பட்டவங்க என்பதை என்ன செய்திடலாம்? பார்த்துடலாம். திருமண வீட்டிலாம் அவங்க எவ்வளோ நல்லா ஆடம்பரமாக வருவாங்களோ அதை வச்சு இவங்க உண்மையான கிறிஸ்தவங்களா இல்லை போலியான கிறிஸ்தவங்களா அப்படிங்கிற
அப்படிங்கிற அனுபவத்தை என்ன செய்யலாம் கண்டுபிடிச்சுன்னு சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட நாமும் நம்முடைய சரீரத்தில் தேவன் தங்கி தாபரிக்கிற அனுபவத்தில் அப்படிப்பட்ட அனுபவங்களாக நம்முடைய சரீரத்தில் அனுபவத்தில் நம்ம ஜீவிக்க வேண்டியது அவசியமாக காணப்படும் தேவ பிள்ளைங்க. அது மாத்திரம் ஒரு ஆலயம் எப்படிப்பட்ட அனுபவத்தில் காணப்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆலயமாகிய நாம மீகாவுடைய புஸ்தகம் 4:2 வாசிக்கும் போது நம்மிடத்துலேருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். நம்மிடத்துலேருந்து கர்த்தருடைய வசனங்கள் வெளிப்படும். கர்த்தருடைய வழிகள் நமக்குள்ள என்ன செய்யணும் வெளிப்படும். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய ஜீவியம், பேச்சு பார்த்தீங்கன்னா அவிசுவாசமான அதைரியமான அவநம்பிக்கை. நம்மக்கிட்ட யாராவது பேசுனாங்கன்னா அவங்க கொஞ்சம் சோமு இல்லை, எனக்கு கொஞ்சம் முடியலை, ஜோமணிக்கோங்க சிஸ்டர்னு சொன்னாங்கன்னா நாம் இது அப்படி நாம் என்ன செய்வோம், அவங்கள பார்த்தா இது அந்த வியாதி இந்த வியாதியில் நீங்கள் செத்து போயிடுவீங்களே அப்படியாக அப்படின்னு சொல்லி அவங்கள அதைரியப்படுத்துகிற அவிசுவாசமான வார்த்தை என்ன செய்யக்கூடாது பேசக்கூடிய. எவ்வளவு தூரம் முடியுமோ அவங்களுக்கு என்ன கர்த்தருடைய வார்த்தை வேதத்தை எவ்வளவோ நன்மைகளை செஞ்சுருக்காங்க, அதிசயங்களை செஞ்சுருக்காங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டோர் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துரைத்து அந்த தெய்வ ஜனங்களை என்ன செய்யணும் கர்த்தர் பக்கமாக கொண்டு வரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நல்ல கர்த்தருடைய வார்த்தைகள், வசனங்கள், கர்த்தருடைய வழிகள் வெளிப்படுற அனுபவம் நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டிய அவசியமாக தேவ பிள்ளைங்க. அது மாத்திரம் கர்த்தருடைய ஆலயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிரகாரத்தில் செழித்திருப்பாங்க. நான் ஆண்டவருக்கு பிள்ளை, ஆண்டவருக்கு ஆலயம்னா கூட்டம், ஜபம். ஆலயத்தில் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் நம்ம கர்த்தரை தேடுற பிள்ளைங்க ஆலயத்தில் என்னென்னா மீட்டிங் உண்டு, ஸ்பெஷல் மீட்டிங், கூட்டம், ஆராதனை. நாம் எங்கே தான் இருக்கணும், ஆலயத்தில் நம்மளை பார்க்கலாம். அந்த டைமுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தால் நாங்கள் வீட்டில் யாருமே இருக்க மாட்டோம். இன்னைக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு நாங்கள் என்ன செய்வோம், ஆலயத்தில் தான் இருப்போம், தெய்வ சமூகத்தில் தான் இருப்போம். ஆராதனை முடிஞ்ச அப்புறம் தான் நாங்கள் வீட்டில் உள்ள வேலை எங்கே போகணுமோ வரணுமோ அப்படிப்பட்ட தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருக்கிற பிள்ளைங்களாக இருக்கும். கூட்டம் இன்னைக்கு ஆராதனை பாருங்க எவ்வளோ பேர் வரல தெய்வ பிள்ளைங்களுக்கு. சிலர் வீடுகளில் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு இருக்காங்க. ஆனால் பாருங்கள், ஆனால் கர்த்தருடைய பிரகாரங்கள் நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆலயம் என்றால் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். கூட்டம், எந்த ஆராதனை, எந்த கூட்டம், ஜபம், ஒரு லீவு நாள், வேலைக்கு போகல, ஸ்கூல் போகல, காலேஜ் போகல அப்படின்னா நாங்கள் எங்கே இருக்கணும், ஆண்டவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களா என்ன செய்யணும் அப்படிப்பட்ட பிரகாரங்களை செழித்திருக்கிற அனுபவத்தில் காணப்படும் தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் இல்லை, 1 ராஜாக்கள் 8:10-11 வாசித்து பார்த்தீங்கன்னா மேகம் ஆலயத்தை நிரப்பிற்று என்ற விதத்தில் வாசிக்கணும். ஆசாரியர்கள் கூட நிற்க முடியலையா, அவ்வளோ தூரத்துக்கு மகிமை காணப்படுதான். அதுபோல் ஒவ்வொரு தெய்வ ஜனங்களும் நீங்கள் ஒவ்வொரு கர்த்தருடைய ஆலயமாக இருக்கக்கூடியவங்கன்னா உங்களை பார்த்தா கர்த்தருடைய மகிமை என்ன செய்யணும் காணப்படும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற இடமானாலும் சரி, நீங்கள் வேலை பார்க்குற இடமானாலும் சரி, படிக்கிற ஸ்கூலானாலும் சரி, எங்கேனாலும் ஆணுடைய மகிமை நிரம்பி இருக்கிறவங்களை உங்களை பார்த்தாலே பேசினாலே உங்கள்கிட்ட பழகிறவங்க இவங்ககிட்ட பேசினா எனக்கு ஒரு சமாதானமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அவங்கக்கிட்ட ஒன்று சொன்னாலும் எனக்கு மனசு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது, அவங்க எங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனாலும் அந்த வீட்டில் உங்களால் சமாதானம் கேட்டு சண்டை சச்சரவு அப்படிப்பட்ட அனுபவம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இங்கே போனாலே பிரச்சனை தான், இவங்க வந்தாலே ஆசீர்வாத குறவு தான் அப்படின்னு முகம் சுளிக்கிற அனுபவத்தில் உள்ளவங்க என்ன செய்யக்கூடாது காணப்படும். எங்கே போனாலும் வந்தாலும் தெய்வ சமூகத்தால் நிரப்பப்பட்ட தெய்வ சமூகத்தின் அனுபவம் நம்ம ஜீவிக்க வேண்டியது அவசியமாக. இப்படிப்பட்ட அனுபவத்துக்காக கர்த்தராகிய இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்காங்க தெய்வ பிள்ளைங்க. அது மாத்திரமே நம்ம வாசிக்கும் போது 6வதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30-38 வரை வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 18:30 வாசிக்கும் போது வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய தேவ பிள்ளைங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான அனுபவம் காணப்படுது பிள்ளைங்களே. இங்கே பார்த்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசி, கர்த்தரின் தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி ஒரே ஒரு ஆளாக காணப்படுறாங்க. பாகாலின் தீர்க்கதரிசி 450 பேர் காணப்படுறாங்க தெய்வ பிள்ளைங்களே. இங்கே என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பாகால்க தெய்வம் தான் உண்மையான தெய்வமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சவால் நடக்குது. அங்கே ஒரு பெரிய சவால் நடக்குது. அதுக்கு மெயின் அந்த வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்கினினா உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம். உங்கள் தெய்வம் பதில் சொல்லுதா இல்லை எங்கள் தெய்வம் பதில் சொல்லுதா அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்க பாகால தீர்க்கதரிசி 450 பேர் என்ன செய்கிறாங்க, 2 காளை மாடு, அவங்களுக்கு ஒரு மாடு, அவங்களும் பலிபீடெல்லாம் கெட்டி எடுத்து என்ன செய்கிறாங்க, மாடெல்லாம் வெட்டி எடுத்து வச்சு அவங்க தெய்வத்தை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 450 பேரும் தங்க உடம்புல ரத்தம் வர அது இது என்னெல்லாமோ பண்ணுறாங்க. அவங்க தெய்வத்தை கூப்பிடுறாங்க, ஒரு சத்தமும் இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை. எலியா சொல்கிறாரு, அவர் என்ன செய்திருப்பார், வேலைக்கு போயிருப்பார், தூங்கிட்டு இருப்பார், அப்படி இப்படி என்ன செய்ய சொல்கிறாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அங்கே எந்த ஒரு சத்தமுமே இல்லை. அவங்க அந்த பலி பொருள் அங்கீகரிக்கப்படலை. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பிற்பாடு பார்த்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு, அவர் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
ஒரு காளையை கொண்டு வாங்கன்னு சொல்லி தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு என்ன செய்கிறாங்க, தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு காளையை கொண்டு வந்து அதுக்கு பேரெல்லாம் வச்சு கல்லெல்லாம் வச்சு அழகாக தண்ணியெல்லாம் ஊற்றி விறகுகளை அடுக்கி காளை சந்து சந்தாக வெட்டி என்ன செய்கிறாங்க, அதுக்கு பிற்பாடு 4 குடம் தண்ணியை ஊற்றுறாங்க. இப்படி பல காரியங்களை செஞ்சுட்டு அவர் என்ன செய்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே நீர் தேவனாய் கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்றாரு, ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே நான் அந்த காரியங்கள் எல்லாம் ஆபிரகாம் ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு தேவனாய் கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, எலியா தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணுறாங்க. ஒரே ஒரு ஆள், எலியா தீர்க்கதரிசி பக்கம் ஒரே ஒரு ஆள், பாகால் தீர்க்கதரிசி பக்கம் 450 பேர். பாருங்க, இவர் ஒத்த மனுஷனா நின்று என்ன செய்றாங்க, ஜெபம் பண்றாங்க. கர்த்தர் யார் தெய்வம் என்பதை நிரூபிக்கிறதுக்காக. அப்படி பார்த்தீங்க, அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை உடனடியாக அப்பொழுது கத்திடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலின் தண்ணீரையும் நக்கி போட்டது. பாருங்க, அவங்க காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் என்ன செய்துட்டு இருந்தாங்க, அவங்க பலி பொருள் அங்கீகரிக்கப்படும்படியாக கடந்து என்ன செய்தாங்க, சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எந்த ஒரு உத்தரவும் வரல, எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. ஆனால் அங்கே பாருங்க, எலியா தீர்க்கதரிசி எல்லா காரியங்களும் செஞ்சு கதை நோக்கி ஜெபிச்ச உடனே பாருங்க, வானத்திலேருந்து அக்கினி இறங்கி அந்த தண்ணீரையும் அந்த விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் எல்லாத்தையும் பட்சித்து போடுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசி தான் கர்த்தரே தெய்வம் என்பதே, இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்பதே அந்த இடத்துல விளங்க பண்ணியிருக்கிறார். தெய்வ பிள்ளைங்களை பாருங்க, இந்த இடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்ட பலியானப்பட்ட மிருகம் யார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக பார்க்கும். தெய்வ பிள்ளைங்களை பாருங்க, இயேசு கிறிஸ்து பாருங்க, ரோமருடைய புஸ்தகம் 1:15 வாசிக்கும் போது, ரோமருடைய புஸ்தகம் 1:15 வாசிக்கும், பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனமாய் பலமாய் ரூபிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன செய்யறார், கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் தான் உண்மையான தெய்வம் என்பதே நிரூபணம் ஆகியிருக்கிறாங்க. தெய்வ பிள்ளைங்களை பாருங்க, ஏசப்பா பாருங்க, அவருடைய அந்த இடத்துல அவருடைய அக்கினி என்ன செய்துச்சு, அக்கினியின் மூலமாக தான் உத்தரவுகளும் தெய்வமே உண்மையான தெய்வம் என்று விதத்தில் வாசித்துக்கு பார்க்கும்போது ஏசாயா 10:17 வாசிக்கும், இஸ்ரவேலில் ஒளியானவர் அக்கினியும் அக்கினி ஜுவாலையும் ஆகி அது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க. தெய்வ பிள்ளை, அது மாதிரி கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 23:29 சொல்லப்படுது, கர்த்தருடைய வார்த்தை அக்னியாய் காணப்படுகிறது என்று. அது மாத்திரம் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் காணப்படுறாங்க. தேவ பிள்ளைங்க பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அக்னியாய் இறங்கி நினைச்சாங்க, பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்பது அந்த இடத்துல நிரூபணம் ஆகியிருக்கு. தெய்வ பிள்ளைங்களே, அது மாத்திரம் கடைசி நம்ம தியானிக்கும் போது ஆதியாகம புஸ்தகம் 8:20-21 வாசிக்கும் போது, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை இங்கே நம்ம வாசிக்கிறோம். நோவா என்ன செய்கிறாரு, பலி செலுத்துறாரு. அந்த பலி செலுத்த அந்த பலி பொருளாக ஆக்கப்பட்ட மிருகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையாக காணப்படுது. பிள்ளைங்களே பாருங்க, இந்த நோவா வந்து பாருங்க, ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு அவங்க குடும்பம், நோவாவும் அவனுடைய குடும்பமும் 8 பேர் தான் பாதுகாக்கப்பட்டு வெளியே வர்றாங்க. கொஞ்சம் மிருகங்கள் என்ன செய்யுது, அவர் ஏற்கனவே சுத்தமான மிருகங்கள் என்ன செய்தாங்க, பலி பொருள் அப்படிலாம் எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த மிருகங்கள் என்ன செய்கிறாங்க, பலியிடுறாங்க. அந்த பலி பிட்டதுக்கு பிற்பாடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனி நான் மாம்சமானவைகளை என்ன செய்ய மாட்டேன், ஜல பிரளயத்தினால அழிக்க மாட்டேன், மாம்சமானவர்களை எந்த ஒரு காரியத்தையும் நான் இனி அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் உடன்படிக்கை பண்ணுறாங்க. அழிக்க மாட்டேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணுறாங்க. அந்த உடன்படிக்கை தான் நம்ம வானவில்ல என்ன செய்கிறோம் தெய்வ பிள்ளைங்களே பார்க்கணும். நம்ம கூட பார்த்தீங்கன்னா வானவில் வந்தோன்னா என்ன செய்வோம், எல்லாரும் உற்சாகமாக, சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே என்ன செய்வோம், அந்த வானவியில் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். அந்த வானவில் அன்றைக்கே நோவாவுக்கு ஏசப்பா என்ன செய்தாங்க, பண்ண ஒரு உடன்படிக்கையாய் காணப்படுது. நான் இனி ஜலப்பிரளயத்தில் ஜனங்களை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோட நித்திய உடன்படிக்கை பண்ணாங்க. ஆதியாகம புஸ்தகம் அந்த அதிகாரத்தை வாசிக்கும் 16வது வசனத்தை வாசிக்கும், நித்திய உடன்படிக்கை கர்த்தர் பண்றாங்க. தேவ பிள்ளைங்க, அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக வானவில்லாக உடன்படிக்கையாக காணப்படுறாங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்றாங்க, வானவில்லாக உடன்படிக்கையாக காணப்படுறாங்க. அவர் பலி பொருளாய் மாற்றப்பட்டது மூலமாக அவர் நமக்கு வானவில்லாக உடன்படிக்கையாக காணப்படுறாங்க. தேவ பிள்ளைங்களே, அப்போ அது மாத்திரமில்லை, வேதத்தில் வாசிக்கும் எரேமியாவுடைய புஸ்தகம் 32-33 வாசிக்கும் போது, எரேமியா 32-33 வாசிக்கும் போது உடன்படிக்கை வாசிங்க.
உடன்படிக்கை பண்ணுகிறவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்றாங்க? தேவனா காணப்படுறாங்க. உடன்படிக்கை பண்றவங்க கர்த்தர் தேவனா இருக்கிறாங்க. அவங்க நாம் அவருடைய ஜனமாக காணப்படுறோம். அப்போ நாம் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி வாழும்போது தேவன் நமக்கு தேவனா இருப்பாங்க. நாம் அவருடைய ஜனங்களாய் காணப்படுகிறோம் தெய்வ பிள்ளைகள். அது மாத்திரம் ஏசாயாவுடைய புஸ்தகம் 56:6 வாசிக்கும் போது உடன்படிக்கை பண்ணி வாழ்றவங்களை கர்த்தர் என்ன செய்வாங்களாம்? ஜெப வீட்டில் கொண்டு வந்து மகிழ பண்ணுவார் என்று விதத்தில் வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் ஏசாயாவுடைய புஸ்தகம் 54:10 வாசிக்கும் போது சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. நாம கர்த்தரோடு உடன்படிக்கை வாழும்போது சமாதானம் ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில குறைந்து போகாது பிள்ளைகள். இந்த நாட்களில் பாருங்க, எவ்வளோ பணம், பொருள், சொத்து, ஆஸ்தி இருக்கா, நான் அவங்களுக்கு சமாதானம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனால் கர்த்தரோடு நம்ம உடன்படிக்கை வாழும்போது சமாதானம் நிலை பெயராத அனுபவத்தில் கர்த்தர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாங்க தேவ. அது மாத்திரம் இல்லை, சங்கீதங்களின் புஸ்தகம் 50:5 வாசிக்கும். சங்கீதம் 50:5 வாசிக்கும் போது வாசிங்க. பலியினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலியினால நாம் ஒவ்வொரு உடன்படிக்கை பண்ணி வாழ்கிறோமானா நாம் என்ன செய்யும்? கர்த்தருடைய வருகையில் கூட காணப்படக்கூடியவங்களாய் காணப்படும். அப்படிப்பட்டவங்களை தான் கர்த்தர் என்ன செய்வாங்க? அவர் வரும்போது அவங்களை கூட்டுங்கள் என்று கூப்பிடுவாங்க தெய்வ பிள்ளைகள். இந்த நாளிலும் கூட நாம் கூட கர்த்தராகிய இந்த கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பலியின் மூலம் வேதத்தில் வாசித்தது போல எபிரேயரில் வாசித்த பூர்வ காலங்களில் பங்காகவும் பழைய ஏற்பாடு காலத்தில் ஆதாம் ஏவாளுக்காக அடிக்கப்பட்டதான ஒரு நிர்வாணம் மறைக்கப்படும்படியாக அடிக்கப்பட்ட மிருகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா காணப்படுறாங்க. ஈசாக்குக்கு பதிலாக முதற் பேரை மீட்கப்படும்படியாக பலியாக்கப்பட்ட மிருகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா காணப்படுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்திலிருந்து மீட்கப்படும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்டதான அந்த மிருகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையாக காணப்படுது. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பாவத்துக்காக பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட மிருகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிழலாட்டம் பார்க்கிறோம். சாலோமோனுடைய ஆலய பிரதிஷ்டைக்காக அடிக்கப்பட்ட மிருகம், அந்த மிருகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு நிழலாட்டம் நம்ம பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவியத்தில் கூட எலியா கர்த்தரே தெய்வம் என்பதற்காக அடிக்கப்பட்ட மிருகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா காணப்படுறாங்க. நோவா பலி செலுத்தினதுக்காக கொடுக்கப்பட்ட மிருகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்ட அனுபவத்துக்கு ஒப்பனையாக காணப்படுது தெய்வ பிள்ளைங்களே. இதனால் கேட்ட வசந்தியின் பிரகாரமாக நாம கூட கர்த்தருடைய பலியின் மூலமாக அவரோடு கூட அவர் வரும்போது அவருடைய நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. ஆமென்.